இந்த சுக்கிர பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் சுபங்களை தரும், யார் யாருக்கெல்லாம் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொட்டும், யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது. முக்கியமாக சுக்கிரன் அப்படின்னாலே நாம் காதலுக்கான கடவுளாகத்தான் பார்க்கிறோம். காதல் கடவுள். ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு ஒவ்வொரு விதமான படிப்பினைகளை தருகிறது. அவ்வகையில் சுக்கிரன் களத்திரஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகிறது. சனி பகவான் எப்படி ஆயுள் காரகன் என்றும் செவ்வாய் பூமி காரகன் என்றும்லாம் அழைக்கப்படுறாங்களோ அந்த மாதிரி சுக்கிர பகவான் களத்திர காரகன் என்று அழைக்கப்படுகிறார். யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அல்லது திருமணமாகி ஃபஸ்ட்டு மேரேஜே செட் ஆகலை, செகண்ட் மேரேஜ் தான் செட் ஆகும் போன்ற பிரச்சனைகளுடையவர்களோ சுக்கிர பகவானுடைய இந்த சுக்கிர பெயர்ச்சி அன்று பக்கத்தில் இருக்க கும்பகோணக்காரங்களாக இருந்தால் கஞ்சனூர் சென்றோ அல்லது சென்னை மாங்காடு காமாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, ஸ்ரீரங்கநாதர், சிங்கபெருமாள் கோயில் இதெல்லாம் சுக்கிரஸ்தலம், அங்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஒரு மாபெரும் மாற்றத்தையும் எழுச்சியையும் தரும். சனி டயலாக் அதெல்லாம். சனி தான் புரட்சி எழுச்சியெல்லாம் கொடுப்பார். சுக்கிர பகவானுடைய வேகம் என்பது என்னவென்றால் ரசனைகளை கொடுப்பார், புதிய விஷயங்களின் மேல் நாற்றத்தை கொடுப்பார். இந்த விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாது, இது அழகாக இருக்கே, நம்ம எடுத்து பண்ணால் ஒன்றும் நல்லா இருக்குமே போன்ற எண்ணங்களெல்லாம் உண்டாக்குறது தான் இந்த சுக்கிர பகவான். அது சுக்கிர பயிற்சி பலன்கள் ராசி ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கிறது? உலகத்திலேயே ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற வருடம் என்றால் அவனுக்குரிய நல்ல கிரகங்கள் உச்சமாகும் பொழுது தான். நீ அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், நமக்கான நல்ல நேரம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கிடைக்கும். நான் சாதாரண சேனலில் பார்த்தா சாதாரண ஆட்கள்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய சேனலோட ஹெட்டாக இருக்காங்க. காரணம் என்னவென்றால் நான் எங்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் அப்போவும் அவங்கள மதிப்பேன், இப்போயும் அவங்கள மதிப்பேன், எப்பயும் அவங்கள மதிப்பேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புகிறேன், இந்த உலகம் திறந்த உலகம், யார் வேணால் இங்கே பெரிய ஆள் ஆகலாம். வாழ்க்கையில் யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன், யாரு கண்டா நாளைக்கு நான் வேற ஆளாக கூட இருப்பேன். அது அவன் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருதுல்ல, அதே மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல நேரம் வரும்ல. அவன் மட்டும் கடைசி வரைக்கும் உங்கள் டிரைவராகவே இருப்பானா? அவனுக்கு நல்ல நேரம் வந்துருத்தோ, கிளிக்கு ரெக்கம் முளைச்சிருத்தோ, பறந்து போயிடுத்தோ. இப்போ நானே ஃபோன் பண்ணால் கூட, வணக்கம் ராம்ஜி எப்படி இருக்கீங்க, வணக்கம் ஜோயல் சார் பேசலாமா, எப்படி பேச்சு எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? வணக்கம் ஜோயல் சார் பேசலாமா சார் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? எல்லாம் மாறும். அதனால் வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் டைரக்டரு ஹீரோ டைரக்டருக்கு அடிமை, வாய்ப்பு கிடைச்சி பெரிய ஆள் ஆகிட்டானா டைரக்டர் ஹீரோக்கு அடிமை. உலகமே அவ்வளோதான். ஸோ அப்போது 5 கோடியின் உச்சமாகும் பொழுது எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். இப்போ நான் சொன்ன திருப்பம் தான் சார். சூரி சார் விடுதலை 2ல் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆவார்னு யாராவது நினச்சிங்களா? எத்தனையோ பேர் எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணாங்க ஹீரோ ஆகிறதுக்கு. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், இப்படி நல்ல ஒரு கதை நல்லா ரசித்து பார்த்தேன் விடுதலை 2. ஒரு இனத்திற்காக போராடும் ஒருவன் அப்படிங்கிற கதை. அது என்ன கதையோ, அவர் நினச்சிருந்தா ஒரு காமெடி படத்தில் ஹீரோவாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த முயற்சியில் அவர் போல. அவருடைய முயற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, எரிகின்ற தழலை போலே எண்ணங்கள் வேண்டும், எண்ணங்கள் வானோக்கி உயர வேண்டும். இந்த ஜோதிடத்துறையவே எத்தனை பேர் சும்மா இந்த ஜோதிடத்துறையில் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நான் இந்த ஜோதிடத்துறையை உங்களுக்கான விழிப்புணர்வுக்காக பாடுபடுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரையும் மதிங்க. பக்கத்தில் ஒரு வாட் இஸ் மெச்சூரிட்டி சார்? உண்மையிலே வாட் இஸ் மெச்சூரிட்டி? சக நண்பர்களை கூட பழகிறவங்களை மதிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. உங்களுக்கு அறிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தை கூட சேர்த்து சொல்லலாம், உங்களுக்கு அறிவு டேஷ் வந்துருச்சுன்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, அறிவு வராத வரைக்கும் மற்றவங்களை குறைவானவனாகவும் உங்களை பெரிய ஆளாகவும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் அவன் பெரிய ஆளாவான், அவன் கடைக்கு நீங்களே இட்லி திங்கி போவீங்க. இதுவும் நடக்கும். ஸோ அப்போது 5 கோடியின் உச்சமாகும் பொழுது குழந்தை பிறக்க போகுது. ரொம்ப நாளாக ஆசையாக இருக்க குறிச்சி, நானும் என் ஒய்ஃபும் படாத பாடுபட்டுட்டோம், குழந்தையே இல்லை. உலகத்தில் மிகப்பெரிய குடும்பம் குழந்தை இல்லாதது தான். என்றைக்குமே நானும் என் ஒய்ஃபும் 10 வருஷம் படாத பாடுபட்டோம். கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா இழந்தோம். அதாவது 2005லேருந்து 2015 வரைக்கும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, குழந்தையே பிறக்கலை. கடைசியாக திருப்பாம்புபுரம்னு ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய்
அந்த ராகுகேது கோயிலுக்கு போய் கும்பிட்டு தீவிரமாக ஒர்ஷிப் பண்ணி விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் பண்ணி இறை வழிபாட்டு நம்பிக்கை செலுத்தினதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது. நல்லா புரிஞ்சுங்க, 5 கோடியவன் உச்சம். சில பேருக்கு எடுத்தோன்னே குழந்தை பிறந்துடும். ட்வின்ஸு பிறந்துடும், 3s பிறந்துடும், 4s பிறந்துடும், 5s பிறந்துடும். அவனுக்கெல்லாம் அந்த குழந்தையோட அருமை தெரியாது. என்ன சார் வீட்டுக்கு போனால் ஒரு இம்சை, இது முடியை பிடிச்சி இழுக்குது, அது ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்குது. சார் வாழ்ந்து பாருங்கள் தெரியும். அது இல்லாதவனுக்கு தான் அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? வேலைக்கு போனால் ஒரே மேனேஜர் டார்ச்சரு, காலையிலேயே கத்துறான். இவன் மூஞ்சிலாம் வேலையே இல்லாதவன் கேட்டில் நிற்கிறான் பாருங்கள், அவன்கிட்ட போய் கேளுங்க. அந்த 10,000 ரூபாயோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ அப்போ எல்லாமே 5 கோடியின் உச்சமாகும் பொழுது சொத்துக்கள் சேரப்போகிறது. உங்கள் மாமா அவங்க மேலே சொத்து போட்டிருப்பாரு, வழக்கு போட்டிருப்பாரு, கிடைக்கக்கூடாதுன்னு பண்ணியிருப்பார். இதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் 12 கோடியவனாகவும் அவன் இருந்து உச்சமடைவதால் தேவையற்ற விரயங்கள் வரும். பொருள் காமம் மாதிரி புகழ் காமம்னு ஒன்று இருக்குது. புகழ் காமம்னா என்ன? மாப்பிள்ளை எல்லோரும் வர சொல்லிடு, பஸ் ஸ்டாண்டில் இருக்க 600 பேருக்கு நாளைக்கு நம்ம தான் அன்னதானம். எதுக்குதா மாப்பிள்ளை இவ்வளோ விளம்பரம்? சும்மா ஒரு விளம்பரம். இந்த விளம்பரத்து மேலே இன்ட்ரெஸ்ட் போகும். போஸ்டர் அடிச்சுக்கலாம், நம்ம பேரை பலூனில் கட்டி வாசலில் தொங்க விடலாம். 2 காக்கா வந்து குத்தி வெடிச்சு போயிடாது. தேவையில்லாத வேறு 2 கட் அவுட் வைங்க, போலீஸ்கார் வந்து பிடிட்டு போயிடுவான். எதுக்கு இந்த பில்டப்? இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ண? அவன் 2 ஏற்று வேறு ஏற்றிட்டு போவான். ராம்ஜி சுவாமிகள் கட் அவுட் பண்ணி கட் அவுட் ஏண்டா, அதில் 4 பேர் சாணி வேறு அடிச்சுட்டு போவான். தேவையில்லாத வேலை. தேவையில்லாத பொருள் காமம்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். அதனால் இந்த 12 கோடியவன் உச்சமாகும் பொழுது இதெல்லாம் நடக்கும். அப்போ மிதுனராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. யோகம் வரப்போகுது. உங்களோடு இருக்கிற சக மனிதர்களை கூட சேர்த்துக்கிட்டு உழைச்சிங்கன்னா யோகாதிபதி நீங்கள் தான். நீங்கள் தனியாக முடிவெடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. பலத்துக்கு அண்ணன் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு கைட் பண்ணேன், அண்ணே இதை பண்ணலான் இருக்கேண்ணே, நீங்கள் சொல்லிக் கொடுங்கண்ணே. அண்ணே அண்ணே அண்ணே. இன்றைக்கி இந்த அண்ணேவை என்னைக்கு நம்ம விட்டோமோ அன்றைக்கி நம்ம அழிஞ்சு விட்டோம். நான் வந்து அடிமனதுலேருந்து சொல்கிறேன். பெரிய பில்டர் வந்திருப்பார், செல்வராஜ்னு பேர். 25 வருஷம் 250 கட்டடம் கட்டியிருப்பார். அவர்கிட்ட போய்ட்டு ஹாய் ப்ரோ அப்படிங்கிற, ப்ரோ ஆம்பளை ப்ரோ போடா அப்படின்ட்டு போயிடுவார். சின்ன பசங்களோட பெரிய மனிதர்கள்லாம் பேச மாட்டாங்க. அண்ணே வணக்கம், அண்ணே காஃபி சாப்பிட்றீங்களாண்ணே? என்ன சரியும் பாரு. நம்ம ஆளுங்க உடனே உணர்ச்சி வசப்பட்டு நான் ப்ரோன்னு தான் எல்லாருமே கூப்பிடுவேன், எல்லாரையும் கூப்பிடுவேன். இப்படியே தான் இருப்பேன் நீ. ஸோ மரியாதை கொடுத்து பழகுங்கள், வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீர்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து புக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள். ராசிக்கேற்றபடி உங்களுக்கு யாகங்கள் எல்லாம் செய்து தருகிறோம். அதிலும் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.